அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் வென்று அபார. நடப்பு ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை மனு பாக்கர் பெற்று தந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தனது முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறது இந்தியா. மகளிர் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் முதல் முறையாக இந்தியா பதக்கம் வென்றிருக்கிறது. மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். நேற்று தகுதி சுற்றில் நேரடியாக 3ஆம் இடம் பிடித்து நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் இன்று பரபரப்பான சூழ்நிலையில் ஆட்டம் சென்ற நிலையில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் பெற்றிருக்கிறார். முதல் 2 இடங்களை கொரிய அணி வீராங்கனைகள் பெற்றிருக்கின்றனர். 2018ஆம் ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்றிருக்கக்கூடிய மனு பாக்கர் தற்பொழுது ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருக்கிறார். சென்ற ஆண்டு, அதாவது 2021 ஒலிம்பிக்கில் பதக்கத்தை தவறவிட்ட சூழ்நிலையில் தற்பொழுது பதக்கத்தை தன் வசப்படுத்தியிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக தனிநபர் பிரிவில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து சாதனை படைத்த மனு பாக்கர் ஒலிம்பிக்கில் தனது வெண்கல பதக்கத்தையும் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நேற்று ஏர் பிஸ்டல் மகளிர் இரட்டையர் பிரிவு மற்றும் ஒற்றையர் பிரிவுகளில் பல்வேறு தரப்பினர் இந்திய அணி வீரர்கள் ஏமாற்றம் அளித்திருந்தாலும் நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு நேற்று மனு பாக்கர் தகுதி பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பதக்கத்தை வென்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. முதல் பதக்கம் வெண்கல பதக்கமாக கிடைத்திருக்கிறது. வெள்ளிப் பதக்கத்தை சற்று தொலைவில் தவறவிட்ட மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை தன் வசப்படுத்தியிருக்கிறார். கொரிய வீராங்கனைகள் இருவரும் தங்க மற்றும் வெள்ளி பதக்கத்தை வென்ற நிலையில் 3ஆம் இடம் பிடித்து மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் சுற்றில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்த சுற்றில் தகுதி பெறாமல் நேற்று ஏமாற்றம் அளித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் மனு பாக்கர் மட்டும் நேற்று ஏர் பிஸ்டல் பிரிவில் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முதல் 8 இடங்களை பிடித்தால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறலாம் என்ற சூழ்நிலையில் 3ஆம் இடம் பிடித்து நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று 3:30 மணி அளவில் இந்த போட்டியானது இந்திய நேரப்படி 3:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்கியிருந்தது. இறுதிப் போட்டி முதல் 8 இடங்களை பிடித்த வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய மனு பாக்கர் முதல் இடத்தையும் பிடித்திருந்தார். 2 மற்றும் 4ஆம் இடத்திற்குள்ளாகவே 24 சுற்றுகளிலும் இந்த 3 இடங்களிலேயே தக்க வைத்த மனு பாக்கர் இறுதியில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை தன் வசப்படுத்தியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. முதல் பதக்கமும் வெண்கல பதக்கமாக இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது.